திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பிலணைந்த பிரானடி போற்றி வாடி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தவர். காஞ்சிபுரம் இவருடைய வரலாறு மொத்தம் சுந்தரமூர்த்தி சாமி பாடின திருத்தொண்டர் தொகையில் 3வது சருக்கத்தில் சுந்தரமூர்த்தி சாமியில் இவரை பாடுறார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர் தம்மடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகு நெழுந்ததாடைதாள் மழுவினால் எய்ந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூர் இல்லம்மானுக்காளே. 118 வரலாறு நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாறுக்கு சேக்கிழார் பாடுறார் பெரிய புராணத்தில். அதில் 110 பாடல் அவர் வாழ்ந்த காஞ்சிபுரம் நகரத்தையும் அவர் அந்த மக்களை பற்றியும் பாடுறாரு. 18 பாட்டு மட்டும் அடியார் நாயனாருக்கு. ஏன்னா தொண்ட நாடு இல்லை அது காஞ்சிபுரம், சேக்கிழார் ஊராட்சியை விட்டுருவாரா சேக்கிழார், அப்படி பாடுற அந்த ஊரை பற்றி பாடினார். அந்த ஊர் மக்களை பற்றி பாடினார். அதில் ஒரு விஷயம் சொல்லணுமே, அந்த ஊர் மக்கள் எப்படியா கனவுல கூட மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்களாம். எங்கே நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி தானே ராணி, அப்போ எப்படி அந்த மக்கள் மன்னன் எப்படியோ மக்கள் அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்படி இருந்தால் எப்படிங்க அந்த ஊரில் இருக்கிறவங்கன்னா அவ்வளோ நல்லவர்களாக அடியார்களாக இருப்பாங்களாம். அப்பேற்பட்ட அந்த ஊரில் திருக்குறிப்பு தொண்டர்னு ஒருத்தர் வண்ணன் அப்படின்னா இந்த சலவைக்காரர்கள், அந்த துணியெல்லாம் துவைக்கிறவங்க. இப்போ நம்ம அழுக்கு கொடுக்குறோம், இப்போ நம்ம துணியை கொடுக்குறோம், அழுக்கு பண்ணி நம்ம கொடுக்குறோம், அந்த அழுக்கை அவங்க சுத்தம் பண்ணுறாங்க. இப்போ அழுக்கு பண்ணுறவங்க நம்ம பெரிய ஆளுங்களா இல்லை அதை சுத்தம் பண்ணுறவங்க அவங்க பெரிய ஆளுங்களா? இந்த வண்ணார்கள்லாம் இப்போ சேரமான் பெருமாள் ஒரு நாள் சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு நாள் யானையில் ராஜா, ஒரு சேரநாட்டு ராஜா வளம் வந்துட்டு இருந்தாராம். ஒரு வண்ணன் துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்தானா ஒவ்வொரு மண்ணும் உடம்புல ஒட்டி இருந்துச்சான். அது பார்க்குறதுக்கு அப்படியே சேரநாட்டு ராஜா சேரமான் பெருமாள் நாயனாருக்கு விபூதி மாதிரியே இருந்துச்சான். பார்த்த உடனே யானையை விட்டு இறங்கி போய் காலில் விழுந்துட்டாராம். அந்த வண்ணன் சொன்னாராம், அடி வண்ணன், நான் அடியன், நான் அடிமை வண்ணன் அப்படின்னாரா. இவர் சொன்னாராம், நான் அடி சேரன், நான் அடியேன் சிவனடியார்களுக்கெல்லாம் நான் அடியேன் அப்படின்னாராம். அப்படி அந்த சேரமான் பெருமாள் போய் அப்படி விழுந்தாராம். அந்த வண்ணர்கள் குலத்தில் அந்த அந்த சலவைக்காரர்கள் குலத்தில் திருக்குறிப்பு தொண்டர்னு ஒருத்தர் அவதாரம் பண்ணுறார் காஞ்சிபுரத்தில். ரொம்ப சிவபக்தி சிவருமான் தான் எல்லாமே. அவர் ஒரு கொள்கை வச்சுருக்கார். எல்லா சிவனடியார்களுக்கும் எல்லா நாயன்மார்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கும். இவருடைய கொள்கை என்ன தெரியுமா? தினமும் ஒரு அடியாருக்காச்சும் துணியை துவைச்சி, எதாவது அடியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துணியை துவைச்சி கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன், அப்படி இருக்கார், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு வாழ்ந்தால் இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார். நம்மளால் என்ன முடியுமோ அவ்வளோ அடியார்கள். நீங்கள் டாக்டரா ஒன்றும் இல்லை, அடியார்கள் வந்தாங்கன்னா சிவனடியார்கள் வந்தாங்கன்னா ஃபீஸ் வாங்காத வைத்தியம் பாருங்கள். சாப்பாடு ஹோட்டல் வச்சு நடத்துறீங்கன்னா சிவனடியார்கள் வந்தாங்கன்னா ஃப்ரீயாக சாப்பாடு கொடுங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க ஐயா அடியார்களுக்கு. அதுதான் ஐயா, அதுபோதும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அப்படி இந்த திருக்குறிப்பு தொண்டரை பண்ணுறார். ஒரு நாள் பார்த்தார், யாருமே வரல, பாவம். இந்த ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு அடியார் வர்றார், அழுக்கு துணியோடு வர்றார். வந்தோடனே இவர் போய் காலை விழுந்துட்டார். சாமி, உங்கள் வேட்டி இது கந்தை தான் கட்டியிருந்தார் அந்த அடியார். அந்த அடியார் யார்? இந்த ஏகாம்பரேஸ்வரர் பெருமான் சிவருமான் தான் வந்தார், வேறு யார் வருவாப்பில். பார்த்தார் சிவருமான், திருக்குறிப்பு தொண்டா. ஆமாம், இவருக்கு மொதல் ஏன் திருக்குறிப்பு தொண்டர்னு பேர் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? வர்ற அடியார்களுடைய குறிப்பு அறிந்து தொண்டு பண்ணுவாராம், அதனால இவருக்கு பேர் திருக்குறிப்பு தொண்டர்னே பேர். அப்படி இவர் போய் இந்த அடியார்கிட்ட கேட்குறார், சுவாமி, இந்த சிவருமான் எதுக்கு வந்தார்? இந்த திருக்குறிப்பு தொண்டருடைய தொண்டை இந்த உலகத்துக்கெல்லாம் சொல்லணும், அதனால தொண்டரை விளக்கம் காண்பார், அதுக்காக வந்தார் இந்த சிவருமான். வர்றார், திருக்குறிப்பு தொண்டரை பார்க்குறார். பார்த்தா இவர் அந்த கந்தை அழுக்காக இருக்குது. பார்த்தோடனே, சுவாமி, இந்த கந்தையை நான் துவைச்சி கொடுக்கட்டுமா?
இந்த வந்து அடியார் சொன்னார், மகனே இந்தாரு பூரா அந்த வானிலையெல்லாம் சரியில்லை, மழை பெய்கிற மாதிரி இருக்குது, என்கிட்ட இந்த ஒரு கந்தை தான் இருக்குது. அதனால் இது எதோ கந்தையாக இருந்தாலும் இது குளிருக்கு ஓரளவு தாக்கு பிடிக்குது. இதை நீ துவைச்சிட்டு அது ராத்திரிக்குள்ளே மழை பெய்யறதுக்குள்ளே நீ எனக்கு தரலினா இந்த உடம்பை துன்புறுத்தின பாவம் உனக்கு சேர்ந்துடும், வேணாம்ப்பா அப்படின்னாரு. இந்த திருக்குறிப்பு சொன்னார், சுவாமி பரவாயில்ல, நான் அதுக்குள்ளே உங்களுக்கு துவைச்சி தந்துடுவேன்னாரு. இவரும் அந்த கந்தையை வாங்கிட்டு போயிட்டார். போய் துணியை துவைக்கிறாரு, அழுக்கு போகவே மாட்டேங்குது. நம்ம வினை அழுக்கு மாதிரி, நம்ம வினை மாதிரி அந்த அழுக்கு போகவே மாட்டேங்குது அந்த கல்லில். நம்ம வினை போகுதா இல்லையா? சிவருமான் பார்க்குறார், இந்த வினை எப்படியானு அந்த துவைக்கிறேன், துவைச்சா நம்ம புதுசாக வினையை வந்து சேர்த்துக்கிறோமே, இப்படி தான் போவோம். சிவருமான் படாத வாடு வர்றார் துணி துவைக்க. அதனால தான் யமன்கிற செலவுக்காரன்கிட்ட போடுறார். அவன் பிறவிங்கிற கல்லில் நம்ம அடித்து எடுக்கிறான். இப்போது அந்த பிறவிங்கிற அந்த கல்லில் துவைச்சி அந்த யமன் எடுக்கிறான். இப்போ அந்த திருக்குறிப்பு தொண்டரும் அதே மாதிரி பண்ணுறாரா, அழுக்கே போக மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பண்ணி காய போட்டால் பயங்கர மழை வந்துருச்சு. பார்த்தார், இந்த அடியார் வந்து சிவருமான் அப்படியே மறந்துட்டார். இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பார்த்தார், ஐயோ அடியார் வந்து அப்படி கேட்பாரே, நான் எப்படி அவர் மூஞ்சியில் போய் முடிப்பேன், இந்த உயிர் இதுக்கப்புறம் சாகிறதே மேலுன்னு சொல்லிட்டு இந்த கல்லில் தானே நான் அடியார்கள் துணியெல்லாம் துவைச்சேன். இன்றைக்கி அடியார்கள் இந்த அடியார் துணியை துவைக்க முடியல, இதே கல்லில் முட்டி நான் செத்து போகிறேன். ஐயா அவ்வளோ பெரிய வாராங்கல், தேங்காவை அடித்தோன்னா 2ஆக பிளந்துடும். ஓங்கி தலை எடுத்து முட்டுறார், நடுவில் ஒரு கை வந்து பிடிக்குது. என்னடா அது, இந்த இடத்துல யாரா கையை வச்சதுன்னு பார்த்தா சிவருமான். அப்படியே பிடிக்காத இவருக்கு திருக்குறிப்பு தொண்டருக்கு கண்ணீர் வருது. திருக்குறிப்பு தொண்டா, உன் பக்தியில் நாங்கள் மெய்சிலிருந்தோம். நீ இதுக்கப்புறம் நம்ம நாயன்மார்கள் வரிசையில் வந்து சேர்ந்து கொள்வாய். நீ என்னோடையே வந்து விடலான்ட்டு அவரை மோட்சத்துக்கு அழைத்து சென்றால் நம் கைலைநாதர். இது திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு. இன்றைக்கு திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய குருபூஜை. அவருடைய குருபூஜை அன்னைக்கு அடியேனுக்கு அவரை பற்றி பேசக்கூடிய நாள் கிடச்சிருக்கு. அதுவும் என்ன, சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை திருக்குறிப்பு தொண்டர் குருபூஜை. அவருடைய குருபூஜை அன்னைக்கு பேசும் வாய்ப்பு, அவரை பற்றி திருக்குறிப்பு தொண்டரை பற்றி பேசும் வாய்ப்பு அடியேனுக்கு கிடைச்சதுனால அந்த வாய்ப்பை கொடுத்த திருஞான சம்பந்த சுவாமிக்கு ரொம்ப நன்றிகள். எனவே வையகமும் தேர்தீர்கவே மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்வணித்து இந்த உரையை திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருவடிகளில் சமர்ப்பித்து, இந்த பதிவை திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருவடிகளில் சமர்ப்பித்து, எனவே உங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா செட்டிப்பாளையம்னு ஒரு ஊர் வரும். அங்கே செட்டிப்பாளையம்னு ஒரு சிவன் கோயில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் கூகுள் மேப்பில் ரிஷி யோகசாலா திருப்பூர்னு அடிச்சிங்கன்னா ஒன்று வரும். அங்கே இப்போ யோகா கிளாஸஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் குருநாதர் தான் நடத்துகிறார். ஜூன் மாதத்துலேருந்து அங்கே விவேக வித்யார்த்தி கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்னென்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்புறமா அவர் சொன்னார்னா. எனவே அதில் வந்து திருப்பூரில் அவங்களால முடிஞ்சவங்க அதில் வந்து கலந்துக்கலாம். நம்ம நாட்டுக்காக நம்மை அர்ப்பணிக்கலாம். எனவே இந்த பதிவை திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவடிகளில் சமர்ப்பித்து, திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருவடிகளில் சமர்ப்பித்து இந்த உரையை முடிக்கிறோம், இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு.